ஞானபீட விருது அப்படிங்கிறது இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படக்கூடிய உயரிய விருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த விருது மத்திய அரசால் வழங்கப்படுவது இல்லை அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இந்த வீடியோவில் ஞானபீட விருதுகள் குறித்த ஒரு பார்வை தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படக்கூடிய உயரிய விருது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இது மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய விருது கிடையாது. சரிங்களா? யார் சார் இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு தனியார் அமைப்பு, அதாவது பாரதிய ஞானபீட பண்பாட்டு கழகம் அப்படிங்கிற தனியார் அமைப்பு வழங்கக்கூடிய விருது தான் இந்த விருது. இந்த பாரதிய ஞானபீட பண்பாட்டு கழகம் அப்படிங்கிறது நம்முடைய முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய தூண்டுதலால், அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்த அமைப்பு அப்படிங்கிறது தொழிலதிபர்களால் சேர்ந்து உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு 1961 ஏற்படுத்துகிறாங்க. இந்த அமைப்பின் சார்பாக முதல் விருது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அதாவது 15 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ரூபாய் நோட்டுகளில் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த 15 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் இந்த விருது வழங்கப்படுகிறது. முதல் விருது அப்படிங்கிறது 1965 மலையாள எழுத்தாளரான சங்கரக்குறுப் என்பவருக்கு கொடுத்துருப்பாங்க. எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அவருடைய ஓடக்குழல் அப்படிங்கிற நாவலுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓடக்குழல் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா புல்லாங்குழல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதற்கடுத்து இந்த விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னால் PV அகிலன் என்கிற அகிலாண்டம். 1975 இவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. எந்த நூலுக்காக விருது வழங்கப்படுகிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அகிலன் 1975 எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? அதற்கு அடுத்தபடியாக இந்த விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னால் ஆஷா பூர்ணதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய வங்க மொழி எழுத்தாளர். ஓகேங்களா? ஆஷா பூர்ணதேவி 1976 இந்த விருது வாங்குறாங்க. எந்த நூலுக்காக அப்படின்னு சொன்னால் பிரதம் பிரதிஸ்ருதி அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. பிரதம் பிரதிஸ்ருதி அப்படிங்கிற நூலுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னு சொன்னால் முதல் சத்தியம். சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்தபடியாக 2002 ஜெயகாந்தன் என்பவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஞானபீட விருது பெற்ற இரண்டாவது தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜெயகாந்தன் அவர்கள். ஸோ எதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது? அவருடைய ஒட்டுமொத்த பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 60வது ஞானபீட விருது நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். TNPSC தேர்வுகளில் ரொம்பவே முக்கியமான ஒரு விருதாக இந்த விருது, ஞானபீட விருது அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. 60வது விருது நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்துவிற்கு வழங்கப்பட்டதன் மூலம் ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை 3 உயரும். ஓகேவா? ஸோ மாணவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. 58வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 59வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.